இருசக்கர வாகனத்தை திருடி சென்றவரை சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் தென்காசி நகராட்சி தினசரி சந்தையில் கடந்த 8ஆம் தேதி இரவு தென்காசி பகுதியைச் சேர்ந்த வகிதா என்கின்ற பெண் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்குவதற்கு சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபொழுது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை அறிந்து தென்காசி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் அப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். ஆய்வில் தென்காசி படிக்கட்டு பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த ஃபாரூக் நியாஸ் என்பவர் அந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து தென்காசி போலீசார் அவரை கைது செய்து இருசக்கர வாகனத்தையும் மீட்டனர். ஈரோட்டில் சட்டவிரோதமாக விற்பனை செய்த 1.5 டன் குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஈரோடு கருங்கல்பாளையம் குப்பங்காடு பகுதியில் வசித்து வருபவர் திருப்பதி. அவர் ஈரோடு காரைவாய்க்கால் முனிசிபல் சத்திரம் பகுதியில் வாடகைக்கு குடோன் எடுத்து தொழில் செய்து வருகிறார். இதில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக சூரம்பட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் சோதனை நடத்திய போலீசார் அங்கிருந்து 75 மூட்டை ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அதேபோல் ஈரோடு நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட NMS காம்பவுண்ட் பகுதியில் ஆம்னி வாகனத்தில் சிலர் குட்கா பொருட்களை பதுக்கி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 270 கிலோ குட்கா மற்றும் 2 வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் குட்காவை பதுக்கி வைத்திருந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மூன்சேட் சிங் என்பவரை கைது செய்தனர். பள்ளிப்பாளையம் அருகே மதுக்கடையில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு சாலையில் ஜீவாசெட் என்ற பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கடையில் மது குடித்துவிட்டு வெளியே வந்த உள்ளூர் பகுதியைச் சேர்ந்த இருவருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் மதுக்கடையிலேயே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மதுக்கடையில் இருந்து வெளியே வந்தவர்களிடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஜீவாசெட் என்ற பகுதி அருகே வாக்குவாதம் முற்றி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் தகராறில் ஈடுபட்டவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிக்கடி தகராறு ஏற்படும் இப்பகுதியில் அரசு மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊத்தங்கரையில் கோவில் நிதி 86 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்ட இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளராக பால்வண்ணன் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2023 டிசம்பர் மாதம் 11 வரை பணியாற்றி வந்தார். இவரது கட்டுப்பாட்டில் 43 திருக்கோவில்கள் உள்ளது. இந்த நிலையில் இந்த கோவில்களின் வைப்பு நிதி மற்றும் புனரமைப்பு நிதி 86,06,000 ரூபாய் கையாடல் செய்திருப்பதாக கிருஷ்ணகிரி மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஜோதிலட்சுமி மற்றும் ஊத்தங்கரை இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் வெங்கடாச்சலம் ஆகியோர் ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் ஊத்தங்கரை ஆய்வாளர் பால்வண்ணனை கைது செய்தனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற மாவட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட செல்வ பெருந்தகை தேர்தலில் தோல்வி பயத்தில் மோடி மற்றும் அமித்ஷா உளறி வருவதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருவண்ணாமலை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர்கள் விஷ்ணு பிரசாத் மற்றும் செங்கைக்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தலில் கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா? பாகிஸ்தான் அரசியல், ராமர் கோவில் அரசியல் உள்ளிட்டவைகளை பேசி வருகின்றனர் எனவும், தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் உளறி வருவதாகவும் கூறினார். மேலும் நெல்லை காங்கிரஸ் தலைவர் கொலை சம்பவத்தில் குற்றவாளி யாராக இருந்தாலும் விடக்கூடாது எனவும் பேசினார். மக்கள் அவரை பேசுறது நிறுத்திடுவாங்க, நாங்கெல்லாம் பேச வேண்டியது. மக்கள் அவரை ரசிக்கல. நான் கேட்குறேங்க, அவருக்கு தமிழன் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அருகதை இருக்கா? எனக்கு தமிழன், என் தமிழ்நாட்டையோ தமிழ் மக்களையோ யாராவது பேசினா ரத்தம் கொதிக்கணும். அவருக்கு அது மாதிரி இருக்கா? பாஜகவை சார்ந்த சோபனா கரகத்தை என்றவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தீவிரவாதின்னாங்க. இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருப்பாரு அவர். நம்மளாம் தீவிரவாதியா தமிழர்கள்லாம்? ராமேஸ்வரம் சிற்றுண்டி விடுதியில் குண்டு வைச்சவங்க தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் குண்டு வச்சாங்கன்றாங்க. அப்படின்னு நம்மளாம் தீவிரவாதியா குண்டு வைப்போம்? நாம
ஏன் ஒரு கண்டிப்பு சொல்லல? இப்ப காவிரி வாட்டர் பிரச்சனை நாங்க கண்டிக்கிறோம்ல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.